محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை கற்று விளங்கி செயல்பட வேண்டுமென்ற ஒரு சிறந்த சபையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சில இடங்களில் வமினன் நாஸ் என்று குறிப்பிடுகின்றான். அவ்வாறு வமினன் நாஸ் என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த இடங்கள், அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், இதில் நாம் முதலாவதாக சூரத்துல் பக்ரா அத்தியாயம் 8வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய வமினன் நாசி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி வமா ஹும் பிமுஃமினீன் என்ற இந்த வசனம். அன்பிற்குரியவர்களே, சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப வசனங்களை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் அல்லாஹ் 3 சாராரை பற்றி குறிப்பிடுகின்றான். அதில் முதல் சாரார் யார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இறை நம்பிக்கையாளர்கள், மூமின்கள். அந்த மூமின்களுக்குரிய பண்புகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதைத் தொடர்ந்து அல்லாஹு தஆலா காஃபிர்களை பற்றி, அதில் 6வது 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் அந்த வசனங்கள் நிராகரிப்பாளர்கள், காஃபிர்களை பற்றி பேசுகிறது. அதைத் தொடர்ந்து வரக்கூடிய அதிகமான வசனங்களை நாம் எடுத்து படித்து பார்க்கின்ற போது மிக ஆபத்தான ஒரு சாரார் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகளை பற்றி பேசுகிறது. அதில் ஆரம்ப வசனம்தான் இதில் வரக்கூடிய 8வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், நாம் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹும் பிமுஃமினீன், ஆனால் உண்மையில் அவர்கள் மூமின்கள் அல்ல, அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லர் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். உண்மையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த வசனத்துக்கு முன்னால் நாம் பயப்பட வேண்டும். உண்மையில் ஈமான் உள்ளத்திலே குடிகொள்ளவில்லை என்றால், உள்ளம் ஈமானை உண்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமதியும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் அணு அளவு ஈமானும் ஏற்றுக்கொள்ளப்படும். நாளை மறுமையுடைய நாளில் ஒருவரிடம் இருக்கிறது அணு அளவு ஈமான் என்றால் அதுவும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அவரும் நரகை விட்டு வெளியேற்றப்படுவார். அவ்வளவு பெருமதி மிக்கதுதான் ஈமான். அதே நேரத்தில் ஒருவனிடம் ஈமான் இல்லை என்றால் அவன் எவ்வளவுதான் நற்செயல்கள் புரிந்தாலும் அதற்கு அல்லாஹ்விடத்திலே எந்த பெருமதியும் இருக்காது. அவன் மலைகளை போன்று நன்மைகளோடு வந்தாலும் அதற்கு எந்த அங்கீகாரமும் அல்லாஹ்விடத்திலே இருக்காது. ஆனால் அணுவளவு ஈமானோடு வருகிறான் என்றால், அவன் எந்த நற்செயலும் செய்யவில்லை என்றாலும் அவனிடமிருந்து அந்த ஈமான் அங்கீகரிக்கப்படும். அவ்வளவு பெருமதி மிக்கதாக ஈமான் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மூமின்கள் என்று. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மூமின்கள் அல்ல, அவர்கள் மூமின்கள் அல்ல. என்ன காரணம்? அவர்கள் உள்ளத்தால் ஈமான் கொள்ளவில்லை. இப்படிதான் நாங்கள் ஈமானுடைய வரைவிலக்கணத்தை படிக்கின்ற போதே எப்படி படிக்கிறோம்? உள்ளத்தால் ஏற்று, நாவால் மொழிந்து, உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவதுதான் ஈமான் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் படித்திருக்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள், இவர்களிடம் இருந்து ஈமான் என்ன செய்யப்பட மாட்டாது? அங்கீகரிக்கப்பட மாட்டாது. காரணம், இவர்கள் போலியாக ஈமான் கொண்டவர்கள்.
எனவே அருமை சகோதரர்களே, நமது உள்ளம் எந்த அளவு ஈமானில் உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்ற இந்த செய்தி, நாம் ஒவ்வொருவரும் நமது நிலையை நாம் இந்த வசனத்தோடு நமது நிலையை நாம் பரிசீலித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதே சூரத்துல் பக்ராவிலே மற்றும் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். இது 165வது வசனம். இதுவும் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் வமினன் நாஸ் என்றுதான் ஆரம்பிக்கிறது. மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் யார் என்றால் மையத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதை யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் அல்லாதவற்றை அந்தாதுகளாக இணைகளாக அவர்கள் எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை நேசிப்பது போல் அவற்றை என்ன செய்கிறார்கள்? நேசிக்கின்றார்கள். இப்படியானவர்களும் மனிதர்களிலே இருக்கிறார்கள். இதற்கு முன்னுண்டான வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, இதே சூரத்துல் பக்ராவுடைய 164வது வசனம். இதிலே அல்லாஹு தஆலா செய்திருக்கக்கூடிய அருள்கள், நிஅமத்துகள், இதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் செய்ய முடியாதவைகள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், நிச்சயமாக வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதில், இரவு பகல் மாறி மாறி வருவதில், இவ்வாறு அல்லாஹு தஆலா பல அருள்களை அடுக்கிக் கொண்டே போகிறான். இவற்றையெல்லாம் செய்தவன் யார்? அந்த அல்லாஹ் ஒருவன். அவன் தான் இந்த அருள்களை நிஅமத்துகளை எல்லாம் செய்திருக்கிறான். அப்படி இருந்தும் மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள்? அல்லாஹுவை நேசிப்பது போன்று அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட உருவாக்கி கொண்ட இணைகளை அவர்கள் நேசிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய அநியாயக்காரர்கள். உண்மையில் அவர்கள் நேசிக்க வேண்டியது படைத்த ரப்பை, படைத்த ரப்புக்கு கட்டுப்பட வேண்டும், படைத்த ரப்பை வணங்க வேண்டும். அதை விட்டு இவ்வாறு இணைகளை உருவாக்கி கொண்டு அல்லாஹுவை நேசிப்பது போன்று அவற்றை நேசிப்பவர்கள் மனிதர்களிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ் என்று சொல்கிறான். அதாவது மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவை என்ன செய்கிறார்கள்? அதிகமாக நேசிக்கிறார்கள், கடுமையாக நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மூமின்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த பண்பு எந்த அளவு நம்மிடம் இருக்கிறது, அல்லாஹ்வின் மீது நாம் எந்த அளவு நேசம் கொண்டிருக்கிறோம். உள்ளம் சார்ந்த அமல்களை நீங்க எடுத்தீங்கன்னா, உள்ளம் சார்ந்த அமல்கள் என்பவைகள் மகத்தானவைகளா இல்லையா? நாங்க பார்க்கிறோம் உடல் சார்ந்த அமல்கள், அதே போன்று உள்ளம் சார்ந்த அமல்கள். உள்ளம் சார்ந்த அமல்கள் என்பவைகள் மிகவும் அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்புக்குரியவைகள். அந்த உள்ளம் சார்ந்த அமல்களிலும் மிக மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு அமல் தான் அல்லாஹுவை நாம் நேசித்தல். அல்லாஹுவை நேசித்தல் என்பது உள்ளம் சார்ந்த அமல்களில் மிக மிக முக்கியத்துவம் பெறுகின்ற அமல். இப்ப நாங்க எந்த ஒரு அமலை எடுத்தாலும் அதில் எந்த அடிப்படை இருக்கிறது? அல்லாஹுவை நேசித்தல் என்ற அடிப்படை இருக்குதா இல்லையா? எந்த ஒரு அமலை நாங்க எடுத்தாலும் அதை நாம் ஏன் செய்கிறோம்? அந்த இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நேசம், அந்த இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய மஹப்பத், அந்த நேசம், அது அந்த அடிப்படை அதில் இருக்கிறதா இல்லையா? எந்த ஒரு அமலை, எந்த ஒரு நற்செயலை எடுத்தாலும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், வயுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த மஹப்பத், அந்த நேசம், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏழைகளுக்கு உணவளிக்கிறார்கள், அதே போன்று அனாதைகளுக்கு உணவளிக்கிறார்கள், அதே போன்று கைதிகளுக்கு உணவளிக்கின்றார்கள். இறைவன் மீது உள்ள அந்த முஹப்பத், அந்த நேசம். அன்பிற்குரியவர்களே, இங்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதர்களில் இப்படிப்பட்ட ஒரு சாரார் என்ன அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு போய் என்ன செய்து விட்டார்கள்? அவர்களுடைய இணைகளை வைத்து விட்டார்கள். வைத்து அல்லாஹுவை நேசிப்பது போன்று அவற்றை நேசிக்கிறார்கள். ஆனால் மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹுவை மிக கடுமையாக நேசிப்பவர்கள். இந்த இடத்துல என் அருமையான சகோதரர்களே, நாம் நம்மிடம் சில கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். உண்மையில் நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோமா? உண்மையில் நாம் அல்லாஹுவை நேசிக்கின்றோமா? இந்த கேள்வி நாங்கள் நம்மிடம் கேட்க வேண்டுமா இல்லையா? ஒவ்வொருவரும். இதில் நான் உங்களுக்கு சில விஷயங்களை இப்போது நினைவுபடுத்துகிறேன். என் அருமையான சகோதரர்களே, நாம் உண்மையில் அல்லாஹுவை நேசிப்பவர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே மூமின்களுடைய பண்பாக,
எப்படி சொல்கிறான்? அஷத்து ஹுப்பல்லில்லான்னு சொல்கிறான். சும்மா சாதாரண நேசம் அல்ல, அதிகமாக நேசிப்பார்கள், கடுமையாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே. என் அருமையான சகோதரர்களே, உண்மையில் இந்த வசனத்துக்கு நானும் நீங்களும் தகுதி உடையவர்களா? கேட்கணுமா இல்லையா? இந்த வசனம் சொல்லக்கூடிய மூமினாக நானும் நீங்களும் இருக்கிறோமா என்ற இந்த கேள்வியை நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, உண்மையில் அதற்கென்று சில அடையாளங்கள் இருக்கின்றன. உண்மையில் நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோமா, நாம் இறைவனை நேசிக்கிறோமா, அதற்கென்று சில அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்கள் என் அருமையான சகோதரர்களே, நாம் உண்மையில் அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் என்றால் நமது உள்ளத்தில் அந்த இறைவனின் மகத்துவம் மேலோங்கி இருக்க வேண்டும். இது நாங்க முதலாவது விஷயம் ஒவ்வொருவரும் கவனத்தில் எடுங்க. அதாவது உண்மையில் நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோமா, அந்த படைத்த ரப்புடைய மகத்துவம் நமது உள்ளத்தில் எப்படி இருக்க வேண்டும்? நிறைந்து இருக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் குர்ஆன்ல? வல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால் அந்த உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே. ஏன் அந்த உள்ளங்கள் நடுங்குகின்றன? அல்லாஹுவை அவர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள், அல்லாஹுவை பற்றிய இல்ம் அவர்களிடம் இருக்கின்றன. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவை அதிகம் அறிந்தவர்கள் அல்லாஹுவை அதிகம் பயப்படுவார்கள், அல்லாஹுவை அதிகம் அஞ்சுவார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இதை நமக்கு அழகாக சொல்கிறான். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் அவனது அடியார்களில் அவனை அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள், அறிஞர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரு? அல்லாஹுவை அறிந்தவர்கள். அல்லாஹுவை அறிந்தவர்கள் அல்லாஹுவை அதிகம் பயப்படுவார்கள். அடுத்து இப்ப நாம் முதலாவது அடையாளமாக என்ன சொன்னேன் சொல்லுங்க, சொல்லுங்க பாப்பா. யாரு முதல் அடையாளம்? உண்மையில் இறைவனை நேசிக்கக்கூடிய அந்த உள்ளம் என்ன செய்யும்? அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய மகத்துவம் நிறைந்திருக்கும் இல்லையா? அல்லாஹ்வுடைய மகத்துவம் நிறைந்திருக்கும். அப்ப அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, உண்மையில் இறைவனை நேசிக்கக்கூடியவர்கள், உண்மையில் இறைவனை நேசிக்கக்கூடியவர்கள் அவனது கட்டளைகளுக்கு வழிபடுவார்கள், அவனது கட்டளைகளுக்கு செவிசாய்ப்பார்கள் இல்லையா? நாங்கள் உண்மையில் ஒருவனை நேசிக்கிறோம் என்றால் என்ன செய்வோம்? அவரது கட்டளைகளுக்கு நாம் வழிபடுவோம், அவனது கட்டளைகளுக்கு நாம் என்ன செய்வோம்? அடிபணிந்து வாழ்வோம். அவனுக்கு நாம் மாறு செய்ய மாட்டோம் இல்லையா? அவனுக்கு நாம் மாறு செய்ய மாட்டோம். அடுத்து மூன்றாவது என்ன? மூன்றாவது அருமையான சகோதரர்களே, நாம் உண்மையில் அல்லாஹ்வை நேசிக்கிறோமா? எப்பொழுதும் அவனது நினைவோடு நாம் வாழ்வோம். இறை நினைவோடு நாம் என்ன செய்வோம்? இறை நினைவோடு நாம் வாழ்வோம். ஏன்? நாம் அல்லாஹ்வை நேசம் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வின் மீது நேசம் நமது உள்ளத்திலே நிறைந்திருக்கிறது. எனவே நமது உள்ளமும் நமது நாவும் நமது உடல் உறுப்புகளும் என்ன செய்யும்? அவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும். இதில் நான் உங்களுக்கு சொல்கின்ற மூன்றாவது விடை. நான்காவது அருமையான சகோதரர்களே, நாம் அவனது வார்த்தைகளை நேசிப்போம். படைத்த ரப்பை நாம் நேசிக்கிறோம் என்றால் அவனது வார்த்தைகளை என்ன செய்வோம்? நேசிப்போம். அவனது கலாமை நேசிப்போம். அவனது கலாம் எது? அல் குர்ஆன். எனவே அந்த அல் குர்ஆனை ஓதுவதை நாம் விரும்புவோம், அல் குர்ஆனை ஓதுவதை நாம் விரும்புவோம், அல் குர்ஆனை கேட்பதை நாம் விரும்புவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? பிறர் ஓதும் போது நான் கேட்பதை என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். என் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். எனவே அருமையான சகோதரர்களே, உண்மையில் நாம் குர்ஆனை எடுத்து கடைசியாக எப்போது ஓதினோம்? கொஞ்சம் உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க. குர்ஆனை எடுத்து இறுதியாக நான் எப்போது ஓதினேன்? எனவே அல்லாஹ்வுடைய கலாம். சிலர் ரமதானோடு குர்ஆனை மூடிட்டாங்கன்னா திரும்ப அடுத்த ரமதான் வர வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வை நேசிக்கிறோமா? அவனது கலாமை நாம் அதிகம் ஓத வேண்டும், அதை செவிசாய்க்க வேண்டும், அதன் மூலம் நாம் இன்பம் காண வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் அதனாலதான் துஆல எப்படி சொன்னாங்க? அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர சத்ரி. குர்ஆனை எனது உள்ளத்தின் வசந்தமாக ஆக்குவாயா, எனது உள்ளத்தின் பிரகாசமாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த துஆவை கற்றுத்தந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று
உண்மையில் நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோமா? அல்லாஹுவை நாம் சந்திப்பதை விரும்புவோம். அல்லாஹுவை நாம் சந்திப்பதை என்ன செய்வோம்? விரும்புவோம். அல்லாஹுவை ஒரு அடியான் சந்திக்கக்கூடிய இடம், அல்லாஹ்வோடு உரையாடுகின்ற இடம் எது? தொழுகை. ஒரு அடியான் ரப்போடு உரையாடுகின்ற இடம்தான் தொழுகை. அதே போன்று அல்லாஹுடைய வீடுகள், மஸ்ஜிதுகள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு இந்த பூமியில் மிக விருப்பத்துக்குரிய இடங்கள் என்ன? மஸ்ஜிதுகள். எனவே அந்த மஸ்ஜிதுகளோடு எமது தொடர்பு எப்படி இருக்கிறது? நாம் ஹதீஸிலே படிக்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹ் நிழல் வழங்குகிறான் நாளை மறுமையில். அதில் ஒரு சாரார் யார்? வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், உள்ளம் மஸ்ஜிதோடு தொடரப்பட்ட மனிதன். அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நாளை மறுமையில் எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுக்கிறான். ஏன்? அவனது உள்ளம் படைத்த ரப்போடு தொடர்பு கொண்டிருக்கிறது, படைத்த ரப்போடு தொடர்பு கொண்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அடையாளங்கள். என்ன அடையாளங்கள்? அல்லாஹுவை நாம் உண்மையில் நேசிக்கிறோமா என்பதை நாம் அளந்து பார்ப்பதற்கு, பரிசீலித்து பார்ப்பதற்குள்ள அளவுகோல்களாக இவைகள் இருக்கின்றன. அதே போன்று சுஜூத். சுஜூத் என்பது ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் இல்லையா? அந்த சுஜூத், நாம் எந்த அளவு சுஜூத் செய்கிறோம், எந்த அளவு நாம் நீண்ட நேரம் சுஜூதிலே படைத்த ரப்பிடம் பிரார்த்திக்கிறோம், பிந்திய இரவிலே எழுந்து இரவு நேரங்களில் நாம் இரவு தொழுகைகளில் எந்த அளவு ஈடுபடுகிறோம், இவற்றையெல்லாம் நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவிலே எப்படி கேட்கிறார்கள்? ஒரு நீண்ட துஆ, அல்லாஹும்ம பிஇல்மிகல் கைப் வ குத்ரதிக அலல் ஹல்க் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த துஆ. அந்த துஆவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க? வஷௌக இலா லிகாயிக், வஷௌக இலா லிகாயிக் ஃபீ கைரி ضرா வலா முதிர்ரா. இதுல அல்லாஹ்வுடைய தூதர் எதை துஆ செய்றாங்கடா? ஷௌக் என்ன? அவ்வளவு ஒரு ஆசை, ஒரு தேட்டம், ஷௌக், தேவை. எது? இலா லிகாயிக், உன்னை சந்திப்பதில், உன்னை சந்திப்பதில், அல்லாஹ்வை சந்திப்பதை அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? விரும்புறாங்க. இது ஒரு மூமினுடைய பண்பு. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை, அல்லாஹ்வை தரிசிப்பதை விரும்புவாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ்வும் விரும்புகிறான், அல்லாஹ்வும் விரும்புகிறான். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த விடயங்கள் எல்லாம் அதாவது நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள். இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு மனிதன், ஒரு அடியான் அல்லாஹுவை நேசிக்கிறான், அல்லாஹுவை நேசிக்கிறான் என்பது மாத்திரம் போதாது, அதை அவன் என்ன செய்ய வேண்டும்? அதை உண்மைப்படுத்தக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். உதாரணமாக அல்லாஹுவை ஒருவன் உண்மையில் நேசிக்கிறான் என்று சொன்னால் அது என்ன செய்ய வேண்டும்? அதை உண்மைப்படுத்தக்கூடியவனாக அவன் சத்திய மார்க்கம் இஸ்லாத்திலே அவன் வாழ வேண்டும், அவன் குஃபுரை வெறுக்க வேண்டும், நிராகரிப்பை வெறுக்க வேண்டும், அவன் நிஃபாக்கை வெறுக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக ஒருவரை வெறுக்க வேண்டும் என்ற விடயங்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களை, அல்லாஹுடைய அந்த நேசத்தோடு யாருடைய நேசத்தையும் நிகராக கொண்டு வந்து நிறுத்திவிடக் கூடாது என்ற விடயங்களை எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது மன் அஹப்ப லில்லாஹ், ஒருவர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார், வ அப்கல லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வெறுக்கின்றார், கோபிக்கின்றார், அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றார், அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார் என்றால் இவர் ஈமானை முழுமைப்படுத்தியவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, நாம் உண்மையில் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்பதற்கு அடுத்த சில அளவுகோல்கள், அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்கள், அதை நான் உங்களுக்கு மிக அவசரமாக அடையாளப்படுத்துகிறேன். இப்ப நீங்க குர்ஆன்ல சில வசனங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் இந்த பண்புடையவர்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இன்ன பண்புகளை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே இந்த பண்புகள் நம்மிடம் இருப்பது எதற்கு ஆதாரம்?
என்றால் நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்பதற்கும் ஆதாரமா இல்லையா? அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்பதும் அதே போன்று இந்த பண்புகள் நம்மிடம் இருப்பது நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்பதற்கும் ஆதாரமாக இருக்கிறது. அப்படி நீங்க குர்ஆன்ல படித்து பார்க்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இது குர்ஆன்ல பல இடங்கள் ஆல் இம்ரான் 134, 148, மாயிதால 13, 93 ஆகிய இடங்களில் எல்லாம் இதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான், நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். இப்ப நாங்க இஹ்சானை பத்தி படிக்கும் போது இஹ்சானை இரண்டாக பிரிப்போம். இஹ்சான் எத்தனையாக பிரிப்போம்? இரண்டாக பிரிப்போம். ஒன்று அல்லாஹ்வோடு உள்ள இஹ்சான், அடுத்தது அடியார்களோடு உள்ள இஹ்சான். அல்லாஹ்வோடு உள்ள இஹ்சான் என்றால் என்ன படிச்சுக்கிறோம்? அதாவது அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று அவனை நீ வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீ அவனை பார்க்கவில்லை என்றாலும், உன்னால் அவனை பார்க்க முடியவில்லை என்றாலும் ஃபஇன்னஹு யராக், அவன் உன்னை பார்க்கிறான் என்ற இந்த உணர்வு இது யாரோடு உள்ள இஹ்சான்? அல்லாஹ்வோடு உள்ள இஹ்சான், படைத்த ரப்போடு உள்ள இஹ்சான். படைத்த ரப்போடு உள்ள இஹ்சான் என்பது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு அவனை பாவங்களை விட்டு தடுக்க வேண்டும், நன்மை செய்வதற்கு அவனை தூண்ட வேண்டும். இது படைத்த ரப்போடு உள்ள இஹ்சான். அடியார்களோடு உள்ள இஹ்சான் என்றால் என்ன? அடியார்களோடு உள்ள இஹ்சான் என்றால் நாம் அவர்களுக்கு உபகாரம் செய்வது, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவர்களுக்கு உதவி செய்வது என்பது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான் நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்பதை நிறுவுவதற்கு இங்கு நாம் என்ன செய்தாக வேண்டும்? நாம் நற்காரியங்கள் செய்ய வேண்டும், நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும். நாம் காலையில் எழுந்தது முதல் இரவில் தூங்கச் செல்லும் வரை கொஞ்சம் நாம் கேட்டு பார்க்க, இன்றைக்கு நான் செய்த நல்ல காரியங்கள் என்ன, இன்றைக்கு நான் செய்த நன்மைகள் என்ன, நேற்றைய விட இன்று ஏதாவது நற்காரியங்கள் அதிகம் செய்திருக்கிறேனா, இவ்வாறு நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்ப்போம் அல்லாஹு தஆலா முத்தகீன்களை நேசிக்கிறான். ஆல் இம்ரான் 76, சூரத் தௌபா 4, சூரத் தௌபா 7 இந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்கிறான் முத்தகீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த வசனத்தில் நாங்க என்ன விளங்குகிறோம்? நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்பதை நாம் எதன் மூலம் இங்கு நிறுவ வேண்டும்? இறையச்சம், தக்வாவின் மூலம், இறைவனை அஞ்சுவதன் மூலம், தக்வாவின் மூலம். தக்வாவுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் பார்க்கலாம் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது நேர்மையாக நடப்பவர்கள். யாரை அல்லாஹ் நேசிக்கிறான்? நேர்மையாக நடந்து கொள்பவர்கள். இது ஆட்சியாளர்கள் அவர்கள் மாத்திரமல்ல, நீதிபதிகள் அவர்கள் மாத்திரமல்ல, அனைவரும் தங்களுடைய வாழ்வில் நேர்மையாக நடக்க வேண்டும். இவ்வாறு நேர்மையாக நடப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த பண்பு நம்மிடம் இருக்கிறதா? நிச்சயமாக நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹுவை நேசிக்கிறோம். அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைப்பதற்கு இது காரணமாக அமைந்து விடுகிறது. அதே அரபில் நீங்க எடுத்தீங்கன்னா இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், எப்படி சொல்றான்? இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன் சூரத்துல் மாயிதா 42ல வருது, சூரத்துல் ஹுஜராத் 9வது வசனத்துல வருகிறது, சூரத்துல் மும்தஹினாவுடைய 8வது வசனத்தில் வருகிறது. இங்கெல்லாம் இந்த அமைப்பு வருவதை பார்க்கலாம். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். எனவே நறுமையான சகோதரர்களே, அல் முக்ஸிதூன் என்றால் நேர்மையாக நடந்து கொள்பவர்கள், நீதியாக நடந்து கொள்பவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அல்லாஹுவை நாம் நேசிக்கிறோம், அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டுமா? நாம் யாராக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அத்தவ்வாபூன். அத்தவ்வாபூன் யாரு? பாவமன்னிப்பு தேடுபவர்கள், தங்களுடைய பாவங்களுக்கு தௌபா செய்பவர்கள். அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய 222வது வசனத்திலே சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் தவ்வாபீன்களை நேசிக்கிறான், தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடக்கூடியவர்கள். அதே போன்று யுஹிப்புல் முத்தஹிரீன், அதே போன்று பரிசுத்தவான்கள், தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், சுத்தமாக இருப்பவர்கள், இவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இவைகள், எனவே நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோம், இறை நேசம் நமக்கு கிடைப்பதற்கு இவைகள் காரணமாக இருக்கின்றன. அதே போன்று வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான். ஆல் இம்ரான் 146வது வசனம். எந்த அளவு நமது வாழ்விலே பொறுமை என்பது இருக்கிறது? பொறுமையை பற்றி நாம் படித்திருக்கிறோம். பொறுமை 3 வகை என்று படித்திருக்கிறோம். எத்தனை வகை? 3 வகை. அவசரமா சொல்லுங்க பாபா. நாங்கள் நிறைய
நன்மையை நாம் செய்வதில், நன்மைகளை தொடர்ந்து நாம் செயல்படுவதில் பொறுமை அவசியம். பாவங்கள் நம்மை காத்துக்கொள்வதற்கு பொறுமை அவசியம். அதே போல் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்களில் பொறுமை அவசியம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்பதை பற்றி சொல்லும் போது ஆல் இம்ரான் 159 வசனம், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ்விடம் தங்கள் காரியங்களை ஒப்படைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இப்படியாக நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு பல பண்புகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இடம்பெறுகின்றன. எனவே நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதை நாம் இவற்றின் மூலம் நாம் உறுதிப்படுத்தலாம். எனவே நாம் இந்த தலைப்பிலே பார்த்த 2வது வசனம் இது. 3வது வசனம் என் அருமையான சகோதரர்களே, ஃபமினன் நாஸ் என்று ஆரம்பிக்கக்கூடிய வசனங்கள்ல இது சூரத்துல் பக்கராவுடைய 200வது வசனம். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய வணக்கத்தை இங்கு சொல்லிவிட்டு வந்து சொல்கிறான், ஃபமினன் நாஸ், மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், மையகூல், அவர்கள் இப்படி பிரார்த்திப்பவர்கள். எப்படி பிரார்த்திப்பவர்கள்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். இவர்கள் உலகத்தை மாத்திரம் பிரார்த்திக்க கூடியவர்கள். இவங்க யார் என்று சொன்னால், இவர்கள் அல்லாஹ்விடத்துல எதை பிரார்த்திக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு இந்த துன்யாவைத்தான், எதைத்தான், உலகைத்தா, துன்யாவைத்தா என்று இந்த உலகத்தில் வேண்டியவற்றையெல்லாம் இந்த உலகத்திலே எமக்கு தந்து விடுவாயா, வேண்டியவற்றையெல்லாம் எமக்கு இந்த உலகத்திலே தந்து விடுவாயாக என்று பிரார்த்திப்பவர்களும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மறுமையில் எந்த ஒன்றும் கிடையாது, ஒரு பாக்கியம் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ப நாங்க துஆவுல இந்த இடத்துல உலகத்தை நாங்க பிரார்த்திக்க கூடாதா? உலகத்தை நாங்க பிரார்த்திக்க கூடாதுன்னு இல்லை, அதுக்கு அடுத்த பிரார்த்தனை அழகா சொல்லு, வமின்ஹும் மையகூல், அவர்கள் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களும் இருக்கிறார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகினா அஸாபன்னார். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒருவன் மறுமையை மறந்து துன்யாவை மாத்திரம் பிரார்த்திக்க கூடாது. உலகை மாத்திரம் கைகளை ஏந்திட்டா எல்லாம் வாரது என்ன? உலக விஷயங்கள், உலகத்தை மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறான், மறுமையை மறந்து விடுகிறான் என்றால் அவனுக்கு மறுமையில் எந்த பங்கும் இல்லை என்று அல்லாஹ் இங்கே எச்சரிக்கிறான். எனவே மறுமையில் எந்த பாக்கியம் இல்லை என்று எச்சரிக்கிறான். இந்த கூட்டத்தில் நாம் ஆகிவிடக் கூடாது. நாம் இந்த உலக துன்யாவையும் கேட்க வேண்டும், அதே போன்று மறுமையும் கேட்க வேண்டும். அவர்களுக்குரிய பாக்கியத்தை எல்லாம் சொல்றான், உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபூ, அவர்கள் அந்த சம்பாதித்தவைகளின் பங்கு அவர்களுக்கு என்ன செய்யும்? மறுமையில் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இவ்வாறு பிரார்த்திப்பவர்களுக்கு. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, மனிதர்களே சிலர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடக்கூடிய மற்றும் ஒரு செய்தியை பாருங்க. இது சூரத்துல் பக்கராவுடைய 204வது வசனம். 204வது வசனம், வமினன் நாஸ், மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மை யுஅஜிபுக கௌலுஹு ஃபில் ஹயாத்தித் துன்யா, அதாவது இவ்வுலக வாழ்க்கை பற்றி அவர்கள் பேசும் பொழுது அவருடைய அந்த சாதுரியமான வார்த்தைகளை கொண்டு உண்மை அது என்ன செய்துவிடும்? அது ஆச்சரியத்துக்குள்ளாக்கிவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படி பேசுவார்கள். இது யாரை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது என்றால், நயவஞ்சகர்கள். யாரை பற்றி? முனாஃபிக்குகளை பற்றி. அருமையான அப்படியானவர்களும் அவர்களில் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வயுஷ்ஹிதுல்லாஹ அலா மா ஃபி கல்பி, அவர்களுடைய உள்ளங்களில் உள்ளவற்றுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்கள் என்ன செய்வார்கள்? உள்ளவற்றுக்கு சத்தியம் செய்து அவன் அல்லாஹ்வை சாட்சியாக ஆக்குவான். தனது உள்ளத்துல உள்ளதற்கு யாரை அவன் சாட்சியாக ஆக்குவான்? சத்தியம் செய்து அல்லாஹ்வை சாட்சியாக ஆக்குவான். வஹுவ அலத்துல் ஹிசாம், அவன் தான் உமக்கு கொடிய எதிரியாவான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அருமையான சகோதரர்களே, இவர்கள் கடுமையாக தர்க்கிக்க கூடியவர்கள். இந்த மோசமான இந்த பண்பு அவங்க என்ன செய்வாங்க? உலகம்தான் அவர்களது நோக்கம். உலகத்தில் நபியை திருப்திப்படுத்த வேண்டும் என்றுதான் இவர்கள் செயல்படுவார்களே தவிர, இவர்கள் எதற்கு செயல்பட மாட்டார்கள் என்றால் மறுமையாக இலக்காக கொண்டு செயல்பட மாட்டார்கள். எனவே உலகம்தான் என்று வந்தவர்கள், அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அற்ப துன்யாவுக்காக மாறிவிடும் என்பதைத்தான் இந்த வசனம் கூறிக்கொண்டிருக்கிறது. இந்த மோசமான பண்புகள் நம்மிடம் வந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹு தஆலா இவற்றை சொல்கிறான். இந்த முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் மிக ஆபத்தானவர்கள். என முஸ்லிம் உம்மத்திலே சமுதாயத்துக்குள்ள இருந்து முஸ்லிம் சமுதாயத்தை எதிரிகளுக்கு என்ன செய்வார்கள்? அடையாளப்படுத்தக்கூடியவர்கள். இப்ப நாங்க இதுவரைக்கும் சொன்ன வசனங்கள்ல நீங்க எடுத்தீங்கன்னா, நாங்க வமினன் நாஸ் என்று 4 வசனங்களை பார்த்தோம். எத்தனை வசனங்களை? 4 வசனங்களை பார்த்தோம். அதுல முதலாவது வசனம் சூரத்துல் பக்கராவுடைய எத்தனாவது வசனம்? 8வது வசனம். அந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அவர்கள் மூமின்கள் அல்ல, அவங்க
உள்ளத்தால் என்ன செய்யல, ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, போலியாக என்ன செய்யக்கூடியவர்கள், ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாரார். அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். நாம் படைத்த ரப்புக்கு உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். படைத்த ரப்புக்கு நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தீனு அன் நசீஹா. எப்படி சொன்னாங்க? அத்தீனு அன் நசீஹான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யாருக்கு நசீஹத், யாருக்கு நசீஹத் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் முதலாவது சொன்னாங்க லில்லாஹ். அத்தீனு அன் நசீஹாண்டா, அதாவது தீன் என்றால் உண்மையாக நடத்தல். தீன் என்றா என்ன? அன் நசீஹா, உண்மையாக நடத்தல் தான் தீன். கேட்கிறாங்க சஹாபாக்கள், யாரோடு? லில்லாஹ். முதலாவது யாரோடு? அல்லாஹ்வோடு உண்மையாளனாக அவன் நடக்க வேண்டும். படைத்த ரப்போடு அவன் உண்மையாளனாக இருக்க வேண்டும். அடுத்தது வழி ரசூலிஹி, அடுத்தது வழி கிதாபிஹி, அல்லாஹ்வுடைய தூதரோடு, அடுத்து அல்லாஹ்வுடைய வேதத்தோடு, அடுத்த முஸ்லிம் தலைவர்களோடு, அடுத்து முஸ்லிம் உம்மத்தோடு, முஸ்லிம் சமுதாயத்தோடு அவன் ஒரு உண்மையாளனாக நடக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, தீன் என்றாலே இதுதான், போலித்தன்மை அல்ல, உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், யௌம யன்ஃபஉ ஸாதிகீன சித்குஹும், மறுமை நாளில் உண்மையாளர்களுக்கு உண்மைதான் பயனளிக்கும். அல்லாஹ் சொல்றான், லியஸ்அல ஸாதிகீன அன் சித்கிஹிம், நாளை மறுமையில உண்மையாளர்கள் அவர்களது உண்மையை பற்றி கேட்பதற்காக, உண்மையாளர்கள் உண்மையை பற்றி கேட்பதற்காகவே நிறுத்தப்படுவாங்கண்டா போலியாக நடந்தவனுடைய நிலை என்ன, எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. உண்மையாளர்கள் உண்மையை கேட்பதற்காக, அவர்களுடைய உண்மைத்தன்மையை கேட்பதற்காக அங்க நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவாங்க. அப்ப பொய்யர்களுடைய நிலை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த வசனம் நாங்க இதுல படிச்சோம். முதலாவது. இரண்டாவது வசனம் நாங்க எதை படிச்சோம்? சூரத்துல் பக்கரா 2ஆம் அத்தியாயத்துடைய 165வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹுவை விட்டுவிட்டு இணைகளை எடுத்துக்கொண்டவர்கள், அல்லாஹுவை நேசிப்பது போன்று அவற்றை நேசிக்கிறான். இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா சிலர்கள் பொருளாதாரத்தை எப்படி நேசிக்கிறாங்க இப்ப நினைச்சு பாருங்க. பொருளாதாரத்தை எப்படி நேசிக்கிறான்? அதாவது படைத்த ரப்புடைய கட்டளையை எல்லாம் அலட்சியப்படுத்துகின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறானா இல்லையா? பொருளாதாரத்தை ஈட்டுவது, பொருளாதாரத்தை சம்பாதிப்பது, பொருளாதாரத்தை மீது உள்ள மோகம் இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அஃபரஐத மனி தகத இலாஹு ஹவா, மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை நபியை நீங்க பார்த்தீங்களா? அவன் யார்? அவன் தனது மனோ இச்சைகள், ஆசைகளுக்கு அடிமையானவன். இப்படியான எச்சரிக்கையும் இருக்கிறது. நாங்க இங்க பார்க்கிறோம், ஒருவன் என்ன செய்கிறான்? பொருளாதாரத்துக்காக, பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக எதையும் செய்ய தயாரான நிலைக்கு தள்ளப்படுகிறான் என்றால் அவருடைய நிலை என்ன நினைச்சு பாருங்க. எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வை விட்டு இணைகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பது போன்று அவற்றை நேசிக்கிறான். எனவே முஹப்பத் என்பது அந்த படைத்த ரப்புக்குரிய முஹப்பத் இருக்குதே, அந்த இடத்தை யாருக்கும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்லையா? படைத்த ரப்பை நாம் நேசித்தல். அதுக்கு அடுத்தது யாரு? அவனது தூதரை நேசித்தல். அதற்கு பிறகுதான் பெற்றோர்கள் மற்றவர்கள் எல்லாம் வருவாங்க. எனவே அருமையான சகோதரர்களே, அந்த இடம் யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாது. அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய, அல்லாஹுடைய நேசம் அவ்வளவு உயர்ந்த இடத்திலே அது இருக்க வேண்டும். இன்று நாங்க பார்க்கிறோம், சிலர்கள் அறியாமையின் காரணத்தால் என்ன செய்கிறார்கள்? இந்த கபறுகள், தர்காக்கள், இந்த ஷிர்கின் பக்கம் சென்றவர்களுடைய நிலைகளை பார்க்கின்ற போது மிக கவலையாக இருக்கிறது. இது நாங்க இதுல படித்த 2வது வசனம். 3வது வசனம் நாங்க என்ன படிச்சோம்? 3வது வசனம் 200. என்ன அந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? மனிதர்கள் சிலர் இருக்கிறாங்க, பிரார்த்திக்கின்ற போது என்னதான்? துன்யாதான், மறுமையை கேட்பதில்லை, மறுமையை மறந்து விடுகிறார்கள். இவர்களுக்கு மறுமையில் எந்த நட்பாக்கியமும் கிடையாது. நாங்கள் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கும் போது இந்த ஒழுங்கை நாம் பேண வேண்டும். நாம் துன்யாவையும் கேட்க வேண்டும், அதே போன்று மறுமையும் கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒரு துஆ ஒருவருக்கு கற்றுக் கொடுத்துட்டு சொன்னாங்க, இந்த துஆ அதாவது ஈருலகையும் ஒன்று சேர்த்து விட்டு ஒரு துஆன்னு சொன்னாங்க. தன்னுடைய விரல்களை இணைச்சு சொன்னாங்க, இந்த துஆ ஈருலகையும் இணைத்து விட்டு ஒரு துஆன்னு சொன்னாங்க. எந்த துஆ அது? இவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்லுங்க? அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. கிராமப்புற மனிதர் வருகிறார்,
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இடத்துல வந்து நான் எப்படி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்கும் போது நபி அவன் கற்றுக் கொடுத்த ஒரு துவா. அப்ப இதை கற்றுக் கொடுத்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கடா, இது ஈருலகையும் இணைத்து விட்டு ஒரு துவான்றான். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து செய்வாயாக, எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக, வர்சுக்னி எனக்கு ரிஸ்கை தருவாயாக. அப்ப ஈருலக தேவைகளையும் உள்ளடக்கி என்ன ஒரு துஆவாக பிரார்த்தனையாக இருக்கிறது. இந்த துஆ இப்படி ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அப்ப ஒருவர் என்ன செய்யணும், துன்யா எப்படி துன்யாவுடைய தேவைகளை கேட்க வேண்டுமோ அதே போன்று மறுமையுடைய தேவைகளையும் கேட்க வேண்டும். சரி, அடுத்ததாக நாலாவது நாங்கள் இதில் என்ன படித்தோம், என்ன வசனம் படித்தோம்? 204 சூரத்துல் பக்கராவுடைய 204. மனிதர்கள் சிலர் இருக்கிறாங்க, அவங்க வார்த்தைகளை நல்லா அழகாக்குவாங்க. என்ன செய்யறது? வார்த்தைகளை அழகாக்குறது. அவங்களோட நோக்கம் என்ன? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது இல்லை. யாரை திருப்திப்படுத்துறது? முன்னாடி இருக்கிறாள். யாரை திருப்திப்படுத்த நோக்கம்? முன்னால் உள்ளவனை திருப்திப்படுத்துறது அவங்களோட நோக்கம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தபூக் போர்ல இருந்து ரசூலுல்லாஹ் திரும்பிய பிறகு அதாவது முனாஃபிக்குகள் வந்து என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய பேரால் சத்தியம் செய்து போய் சொன்னார்கள். அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதரை திருப்திப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய திருப்தி அல்ல. அல்லாஹ்வுடைய கோபம் சாபம் கிடைத்து விட்டாலும் பரவாயில்லை, முன்னால் உள்ளதை திருப்திப்படுத்துறது. இது யாருடைய மோசமான பண்பு? இது நயவஞ்சகருடைய பண்பு. அதே நேரத்தில் தபூக்ல கலந்து கொள்ளாத சஹாபாக்கள் உண்மையை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? உண்மையை சொன்னார்கள். ஏன்? அவங்க அல்லாஹ்வை பயந்தார்கள், அல்லாஹ்வை அஞ்சினார்கள், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செயல்பட்டார்கள். அவங்களுக்கு இறை திருப்தி கிடைத்தது. சில நாட்கள் சில கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு இறைவனுடைய பொருத்தம் கிடைத்தது என்பதை பார்க்கிறோம். எனவே நாங்கள் எப்போதுமே அருமையான சகோதரர்களே, நமது வார்த்தைகள் இறைவனை திருப்திப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும். நிஜா இறைவனுடைய கோபம் வெறுப்பு கிடைத்தாலும் பரவாயில்ல, முன்னால் உள்ளவனை திருப்திப்படுத்துற அந்த நோக்கத்தில் அமைந்து விடக்கூடாது. நிஜா இப்படியான இந்த மோசமானவர்கள் என்ன செய்வார்கள்? அதாவது தங்களுடைய உள்ளத்தில் உள்ளவைகளுக்கு அல்லாஹ்வையும் சாட்சியாக ஆக்குவார்கள், பொய் சத்தியம் செய்வார்கள். இவர்கள் கடுமையாக தர்க்கிப்பவர்கள். அப்ப இது 4வது. 5வது என் அருமையான சகோதரர்களே, இதில் நாங்க பார்க்கக்கூடிய வசனம் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா சூரத்துல் ஹஜ்ஜுடைய 3வது வசனம். சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம் 3வது வசனம். வமினன் நாஸ், மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், மை யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்ம் வயத்தபிஉ குல்ல ஷைத்தானின் மரீத். அதாவது இவர்கள் யார் என்று சொன்னால், அறியாமல் இருந்து கொண்டே அல்லாஹுவை பற்றி என்ன செய்வது? தர்க்கம் செய்வது. அல்லாஹுவை பற்றி தர்க்கம் செய்வது. அதே போன்று வரம்பு மீறும் ஷைத்தான்களை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். வரம்பு மீறும் ஷைத்தான்களே பின்பற்றுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன செய்து? இல்மின்றி அறியாமையில் இவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தெரிந்து கொண்டு பேசுவதற்கே எவ்வளவு பயப்படுவார்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அறிந்து தெரிந்து கொண்டு பேசுவதற்கே பயப்படும் போது இவர்கள் இல்மின்றி அறிவின்றி என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய விஷயத்திலே தர்க்கம் செய்வார்கள். இந்த நிலை வந்துவிடக்கூடாது. மார்க்க விஷயங்களை பொறுத்தவரையில் அருமையான சகோதரர்களே, நாம் என்ன செய்யணும்? அதனுடைய முழுமையான விளக்கத்தோடு தெளிவோடு பேச வேண்டும். நாம் தர்க்கம் செய்யக்கூடாது, வீணான தர்க்கங்களில் ஈடுபடக்கூடாது. என்றால் இங்கு அல்லாஹு தாலா கடுமையாக எச்சரிப்பது இங்கு யாரு என்றால், இங்கு மனிதர்களில் சிலர் இப்படியும் இருக்கிறார்கள். சிலர்கள் தன்னுடைய வரட்டு கௌரவத்தை விட்டுக் கொடுக்க முடியாமல் இப்படி எல்லாம் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கூட பொய்களை அள்ளி வீசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து எம்மை பாதுகாக்க வேண்டும். இது வந்து இதுல நாங்கள் எத்தனாவது பார்க்கிறோம்? 5வது. 6வது என் அருமையான சகோதரர்களே, இதுவும் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 11வது வசனம். வமினன் நாஸ் மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது இவர்கள் மனிதர்கள் சிலர் இருக்கிறாங்க, அல்லாஹுவை எப்படி என்றால் ஒரு ஓரத்தில் இருந்து உறுதியற்ற நிலைமையில் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள். உறுதியற்ற நிலையில ஒரு ஓரத்திலிருந்து அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள். அஸாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹி, அவர்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை கொண்டு திருப்தி அடைவார்கள். வைன் அஸாபத்துஹு ஃபித்னத்துன் இன்கலப அலா வஜ்ஹி ஹஸ்ரத் துன்யா வல் ஆখিরা ذلك هو الخسران المبين. அவர்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டாலோ அவங்க என்ன செய்வாங்க? தங்கள் முகத்தை அல்லாஹ்வை விட்டு திருப்பிக் கொள்கிறார்கள். ஒரு தீங்கு வந்தா அல்லாஹ் விட்டு முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். இவர்களுடைய இம்மையிலும் மறுமையிலும் இவர்கள் நஷ்டம் அடைந்து விட்டார்கள்
இது அல்லாஹு தஆலா தெளிவான நஷ்டம் என்று சொல்றான். தெளிவான நஷ்டம். சிலரை பாருங்க, திடீரென்று தொழுகைக்கு வந்து கொண்டிருந்த ஆளை காணல. என்ன பிரச்சனை? பிரச்சனை வந்தா தொழுகை விட்டு விடுவார்கள். பிரச்சனை வந்தால் தொழுகையை விட்டு விடுவார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் பிரச்சனை வந்தா முதலாவது ஆப்பு மார்க்கத்துக்கு தான். எல்லாத்துக்கும் முந்தி முதல் ஆப்பு எதுக்கு தான்? மார்க்கத்துக்கு தான் ஆப்பு. நாங்க பாக்குறோமா இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா படைத்த ரப்பை விட்டு தான் அவன் தூரமாகிறான். இவ்வளவு பெரிய நஷ்டம். ஒரு சோதனை கஷ்டம் என்று வரும்போது அவன் அல்லாஹ்வின் பால் நெருங்க வேண்டும். அவனுக்கு ஏன் சோதனை வருது, ஏன் கஷ்டம் வருகிறது என்றால் அவன் அல்லாஹ்வின் பால் நெருங்க வேண்டும் என்பதற்குத்தான். இப்ப நபிமாவுடைய வாழ்க்கையில் உள்ள சோதனைகளை கஷ்டங்களை எடுத்து படிச்சு பாருங்களேன். குர்ஆன்ல அவங்க எவ்வளவு அல்லாஹ்வை நெருங்கினாங்க, அந்த கஷ்டங்களில் எப்படியெல்லாம் துஆ செய்தார்கள், எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தித்தாங்க. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நபி அவங்க என்ன சொன்னாங்க? லா தஹ்சன். எதிரிகள் வந்து விட்டாங்க, அவ்வளவு நெருக்கத்துல வந்துட்டாங்க. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அவர்களை காக்க முடியாது. அந்த குகை, சவுர் குகை உங்களுக்கு தெரியும், எவ்வளவு சின்ன ஒரு குகை. வாயிலுக்கு, அந்த குகையுடைய வாயிலுக்கு எதிரிகள் வந்து விட்டால் அங்க அவங்களால தப்ப முடியாது. அந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அபூபக்கரே, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். இதுதான் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது ஒருவன் அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும். அல்லாஹ்வோடு அவன் இன்னும் இன்னும் தனது நெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும். அதை விட்டுட்டு அவன் என்ன செய்யக்கூடாது? தூரமாகிவிடக் கூடாது. சஹாபாக்கள் எதை பயந்தாங்க? நாங்க படிக்கிறோம் ஹதீஸ் நூட்கள்ல. சஹாபாக்கள் எதை பயந்தாங்க? அவங்க பயந்த ஒரு விஷயம்தான், நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு இந்த உலகத்திலே கூலி வழங்கப்பட்டு மறுமையில் நமக்கு எதுவும் கிடைக்காமல் போய்விடுமோன்னு பயந்திருக்கிறான். இன்றைக்கு நம்மில் பலருடைய நிலை என்ன? செய்யக்கூடிய இபாதத்துக்கு உலகத்திலே கிடைக்க வேணும், மறுமையில எதுவும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை மாதிரி ஒரு சிந்தனை இருக்கலாம். அதனால என்ன செஞ்சாங்க? இபாதத்தில் உறுதியா நிக்கிறாங்கல்ல. சின்ன பிரச்சனை வரும்போது இபாதத்தை விட்டு தூரமாகிறான், மார்க்கத்தை விட்டு தூரமாகணும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர், இவங்க யார் என்றா அல்லாஹ் ஒரு ஓரத்திலிருந்து வணங்கக்கூடியவர்கள். ஒரு ஓரத்திலிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நல்லது நடந்தா அல்ஹம்துலில்லாஹ், நல்லது நடந்தா திருப்தி அடைவாங்க. ஆனா ஏதாவது ஒரு கஷ்டம் சோதனை வந்து விட்டால் அப்படியே திரும்பி விடக்கூடியவர்கள். அல்லாஹ் இந்த நிலையில் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்படியும் ஒரு சாரார் இருப்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். அடுத்த என் அருமையான சகோதரர்களே, 29வது அத்தியாயம் 10வது வசனம். வமினன் நாஸ், மனிதர்கள்ல சிலர் இருக்கிறாங்க, மை யகூலு ஆமன்னா பில்லா. எப்படி சொன்னாங்க? நாம் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவர்கள், அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவர்கள், நாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறோம். ஆனா வைதா ஊதிய ஃபில்லாஹி ஜஅல ஃபித்னத்தன் நாஸி கஅதாபில்லாஹ். ஆனா இவங்க எப்படி என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய வழியிலே ஏதும் இவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் மக்களால் ஏற்படும் அத்துன்பத்தை அல்லாஹ்வுடைய வேதனையை போன்று என்ன செய்றாங்க? மிக பெரிதாக ஆக்கி உங்களிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ளத்தான் விரும்புகிறார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. என்ன? அவங்க ஏதாவது அவர்களுக்கு சோதனைகள் வரும்போது அதை எப்படி ஆக்கிடுறாங்கன்னு சொன்னா, அதாவது அல்லாஹுடைய வேதனையை போன்று அவர்கள் பார்க்கிறார். தீன்ல நிச்சயமாக இது எந்த சூரத்துல் அன்கபூத் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, சூரத்துல் அன்கபூத்துடைய ஆரம்பமே எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா எப்படி வருது? அலிஃப் லாம் மீம் அஹசிபன் நாஸ். மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று அவங்க சொன்னவுடன் அவங்க சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ் நிச்சயமாக சோதிப்பான் என்பதை அங்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஈமான்ல யார் உண்மையாளர்கள் பொய்யர்கள் என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு உலகத்தில் வரக்கூடிய சோதனைகள் ஒரு மூமினை பொறுத்தவரையில அது அவனது அந்தஸ்தை உயர்த்தும், அவனது பாவங்களை மன்னிக்கும், அவ்வளவு சிறப்புக்குரியவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று 31வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமினன் நாஸ், மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் யார் என்று சொன்னால், மை யஸ்தரி லஹுவல் ஹதீஸ் லியுதில்ல அன் சபீலில்லாஹி பிகைரி இல்ம். அதாவது அவர்கள் பொய்யான கட்டுக்கதைகள் முதலிய வீணான விஷயங்களை விலைக்கு வாங்கி அவற்றை மக்களுக்கு ஓதி காண்பித்து அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து ஞானமின்றி மக்களை வழிகெடுத்து அதை பரிகாசமாக எடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு இழிவு தரும் வேதனையும். ரசூலுல்லாஹ் குர்ஆனை சொல்லி மக்களை தீனின் பால் அழைக்கின்ற போது இவர்கள் என்ன செய்தார்கள்? வெளியூர்கள் அந்த கட்டுக்கதைகளை எல்லாம் கொண்டு வந்து குர்ஆனை விட்டு எப்படியெல்லாம் மக்களை திருப்ப முடியும் என்று முயற்சி செய்தார்கள் என்ற விளக்கம் இதற்கு இருக்கிறது. அதே போன்று இசை போன்ற மார்க்கம் தடுத்தவற்றை எடுத்துக் கொள்வதையும் இது குறிக்கும் என்ற விளக்கத்தையும் நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களை, வீணானவற்றை நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த உண்மையை சத்தியத்தை விட்டு நாம் விலைக்கு வாங்கிக் கொள்ளக்கூடாது. இறுதியாக
என் அருமை சகோதரர்களே, அதாவது அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தியை நாம் இதில் சொல்லி நிறைவு செய்வோம். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா அதிலே சொல்கிறான், 207 வசனம். இது புகழ்ந்து சொல்லப்படுகின்ற சாரார். இதுக்கு முந்தி நாங்க சொல்லப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருதான் அப்படி நாங்க இருக்கக்கூடாது என்ற நிலையில் பார்க்கப்பட்ட விடயங்கள். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 207 வசனத்தில் வாமினன் நாஸ், மனிதர்கள் சிலர் இருக்கிறாங்க, மை யஸ்ரி நஃப்ஸஹு பித்திகா மர்தாத்தில்லாஹ் வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக, இறை திருப்திக்காக, அதாவது தன் உயிரையே தியாகம் செய்யக்கூடியவர்களும் மனிதர்கள் இருக்கிறாங்க. மனிதர்களில் இருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய அடியார்கள் மீது மிக்க இரக்கமுடையவன். என் அருமையான சகோதரர்களே, மனிதர்கள் என்ன செய்யறாங்க? தங்களையே அவர்கள் விற்று அல்லாஹ்வுடைய தீனுக்காக, இறை திருப்திக்காக. இந்த வசனம் யாருடைய விஷயத்தில் அருள பெற்றது என்று சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு விளக்கம் தான். உங்களுக்கு தெரியும், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து பல சஹாபாக்கள் வந்தார்கள். இவ்வாறு வந்தவர்கள்ல ஒரு தோழர் தான் அந்த ரோமாபுரியை சேர்ந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர். சுஹைப் இப்னு சினான் அர்-ரூமி என்று சொல்லி அழைக்கப்படுவார். இந்த நபித்தோழர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு அவர்கள் தயாராகின்ற போது என்ன சொன்னார்கள் மக்கா காஃபிர்கள்? நீ ஒரு வெளியூர்காரர், வெளியூர் மனிதர், வெளியூரை சார்ந்தவர், நீர் எதையெல்லாம் மக்காவிலே சம்பாதித்தீரோ, உழைத்தீரோ, அவற்றையெல்லாம் விட்டுவிட்டுத்தான் நீர் மதீனாவுக்கு செல்ல வேண்டும். அவர் அந்த பொருளாதாரத்தை மீது உள்ள மோகம் அவரை ஹிஜ்ரத்தை விட்டு தடுத்ததா? நான் இவ்வளவு காலம் சம்பாதித்தவைகள் இதையெல்லாம் விட்டு கொடுப்பதா? இதையெல்லாம் விட்டு கொடுத்து செல்ல முடியுமா? அப்படி சிந்திச்சாங்களா? இன்றைக்கு நாங்க அற்ப துன்யாவுக்காக, உலகத்துக்காக என்ன செய்யறோம்? தீனுடைய எவ்வளவு விஷயங்களை பாழ்படுத்துறோம், மார்க்கத்துடைய எவ்வளவு விஷயங்களை பாழ்படுத்தக்கூடியவராக இருக்கிறோம். நறுமையான சகோதரர்களே, அவர் அவ்வளவு காலம் உழைத்தவைகள் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு தனியாக மதீனாவுக்கு செல்லுமாறு அவர்கள் எதிரிகள் பணிக்கின்ற போது எந்த ஒரு தடுமாற்றமும் தயக்கமும் இல்லாமல் அனைத்தையும், அவர் சம்பாதித்த அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னந்தனியாக அவர் மதீனாவுக்கு பயணமாகிறார். தன்னந்தனியாக மதீனாவுக்கு பயணமாகிறார். அவர் மதீனாவுக்கு சென்றவுடன் நபி அவர்கள் அவர்களை எப்படி வரவேற்றார்கள் என்றால், அதாவது ரப்பிஹ சுஹைப் என்று சொன்னாங்க. சுஹைபுடைய அந்த வியாபாரம் ஒரு இலாபகரமான வியாபாரம் என்று சொன்னாங்க. சுஹைப் உடைய வியாபாரம் மிக இலாபகரமான ஒரு வியாபாரம். அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு மகத்தான கூலி அவருக்கு இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, மனிதர்கள் சிலர் இருக்கிறாங்க, அல்லாஹ் எப்படி புகழ்ந்து சொல்கிறான், பாராட்டி சொல்கிறான் என்று சொன்னால், அவர்கள் இறை திருப்திக்காக என்ன செய்வாங்க? தங்களை விற்க வேண்டுமா? விற்று விடுவார்கள். இறைவனுடைய பொருத்தத்துக்காக, இறை திருப்திக்காக. எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இவ்வாறு சொல்லக்கூடிய இந்த சிறந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.